லண்டனில் வாழும் தமிழர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் ஒரு புறா பண்ணை வைத்திருக்கிறார். 300க்கும் அதிகமான புறாக்களை வளர்க்கிறார். அந்த புறா பண்ணையில் என்னென்ன வகையான புறாக்கள் இருக்குது, அன்னளவாக இந்த நாட்டில் என்னென்ன விலையில் போகுதுன்றதை இந்த காணொளியில் உங்களோட தெளிவாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். திருகோணமலையில் இருக்கிற குன்றொன்றுல முருகன் சிலை அமைக்கிறதுக்கான முயற்சியை செய்யறோம். அதற்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய விரும்பினால் திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளாமலே மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இணைப்பை அழுத்தி அந்த காணொளியை பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சராமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில ஈழத்துல யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு புறா பண்ணையை உங்களுக்கு காட்ட போறேன். இந்த புறா பண்ணையினுடைய உரிமையாளர் இப்ப லண்டன்ல வசித்து வரார். இங்கே இருக்கும்போது அதிகமான புறாக்களை வளர்த்திருக்கிறார். அவருக்கு அதன் மீதான ஈடுபாடு அதிகம் என்றதால லண்டன்ல போய் வாழ்ந்தாலும் அங்கே இருந்து இப்போ ஒரு புறா பண்ணையை அமைத்து செயற்படுத்தி வரார். உண்மையிலே உள்ளுக்கு போய் புறா பண்ணையை பார்த்துட்டு வந்தனால் நான் வியந்து போனேன். இந்த மாதிரி இலகுபடுத்தப்பட்ட முறைகளில் புறா வளர்க்க முடியுமா என்று. எனவே இதை மாதிரி பல இடங்கள்ல இருக்கலாம். ஆனா நான் இப்பதான் பார்க்கிறேன். உள்ளுக்கு போய் முதல் காட்டுறேன். அதுக்கு பிறகு என்னென்ன வகையான புறாக்கள் இருக்குன்றதை சொல்றேன். வாங்கோ. இதான் புறா கூடு இல்ல பண்ணை வாங்கோ. இதுல பாருங்கோ, நிறைய கூடுகள் இதுக்குள்ள இருக்குது. இதுலேயே நிறைய வகையான புறாக்கள் இருக்குது. அதையும் உங்களுக்கு ஒன்றா காட்டுறோம். அதுக்கு முதல் இந்த உள் பக்கம் போவோம். வாங்கோ. இது குஞ்சுகள் விடப்படுற இடம். இந்த புறாக்களுக்குரிய குஞ்சுகள் இந்த இடத்துல தானே விடப்படும். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கோ, மருந்துகள் வைக்கப்பட்டிருக்கு. புறாக்களுக்கு தேவையான மருந்துகள். இந்த இடத்துல ஒரு தொட்டி இருக்குல்ல, இதுக்குள்ள தண்ணியை திறந்து விட்டா இந்த புறாவை திறந்து விட்டதுக்கு பிறகு புறாக்கள் வந்து குளிக்குமா. நாங்களே குளிக்கிறது குறைவா, நான் புறா வந்து குளிக்குது பாருங்கோ. சரி, இப்போ உள்ளுக்கு போவோம். இதை பார்த்து கட்டாயம் வியப்பீங்கள். வாங்கோ. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த அமைப்பை பார்த்தீங்களா இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு. அப்படியே பாருங்கோ, எவ்வளவு பெரிய புறா பண்ணை. இதுக்குள்ள நிறைய புறாக்கள் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு சாதாரண காடை புறா அந்த புறா இந்த புறாண்டு ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்குறேன். இப்போ ஒரு 300 400 வேணும். என்ன கூடவோ தெரியும். எனக்கு ஞாபகம் இருக்குது, படிக்கிற காலத்தில் நண்பர் ஒரு ஆள்கிட்ட 100 ரூபா கொடுத்து வாங்கினான் புறா. அப்படி புறா தான் நான் பார்த்துருக்கிறேன். இடைக்கிட வெவ்வேறு இடங்களில் புறா விலை கூடண்டெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா நல்ல வடிவான நிறைய புறாக்கள் நிற்கிது. அப்படியே பாருங்க, சுழண்டு பாருங்க. கூட்ட அமைப்புகள் எல்லாம் பாருங்க. இதில் சாப்பாடு போடுறதுக்கான அமைப்பு மாதிரி ஒன்று இருக்குது. அடுத்தது இதுக்குள்ளே தண்ணி வந்து ஒன்று இருக்கும். இந்த தண்ணி இதுக்குள்ளே நிரம்பும், புறாக்கள் குடிக்கும். சரியா, எவ்வளவு இலகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது லண்டனில் வாழ்ந்தாலும் அங்கே இருந்து இந்த புறாக்கள் என்ன மாதிரி இருக்குது, புறாக்களோட செயற்பாடுகள் எப்படி இருக்குன்றது எல்லாம் அவர் சுற்றி பார்க்குற. இதில் இருக்கிறது 2 பக்க கேமரா. அதுலேயும் பாருங்க இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. 360 பாகை திரும்புகிற கேமரா போட்டு இந்த கூட்டை சரியான முறையில் அவதானித்து வாரார். இப்போ இது என்ன வகை புறாண்டு எனக்கு சொல்ல தெரியாது. அதனால் இந்த புறாக்கூடு பற்றி அந்த அண்ணாவினுடைய நண்பர் ஒருவர் தூரத்திலிருந்து எங்களுக்காக வந்திருக்கிறார். அவர் இங்கே என்னென்ன வகையான புறாக்கள் இருக்குது, அன்னளவாக என்ன விலை போகுமென்று சொல்வார். இங்கே எங்களுடைய நாட்டில் என்ன விலை போகுமென்று. அது சில வேளைகளில் கூடலாம் குறையலாம். ஆனால் இங்கே இருக்கிற புறாக்கள விலையை அவர் சொல்ல மாட்டார். இப்போ அந்த அண்ணாவோட கதைப்பும் வாங்குவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுடைய பெயர்? ஜோனி. இவர் எவ்வளோ காலமாக இந்த புறா வளர்க்கிறார்? இவர் முதல் ரேசிங் முதலாம் வளர்த்துன்னு வந்தவர். இப்போ இவர் அந்த வெளிநாட்டிலேருந்து தன் ஒரு ஆசைக்காக வேண்டி ஒரு இனங்களை செலக்ட் பண்ணி 1 வருஷமாக தான் எல்லாம் சேர்த்து செட் பண்ணி வச்சு. ஏற்கனவே அவர் இங்கே வளர்த்து இப்போ எங்கே நிற்கிறேன்? லண்டனில் நிற்கிறேன். லண்டன்லேருந்து இதை கையாளுறது எப்படி அவருக்கு இலகுவாக இருக்குமா? அவர் எல்லாம் ஃபுல்லாக கேமரா இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கூட அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி என்ன புறா என்ன மாதிரி என்ன வருத்தங்கள்லாம் பார்க்குறது அவருக்கு சுகம். அதிலே பார்த்துக்கொள்வார். இந்த அப்புறம் சாப்பிடாட்டி அப்புறம் சாப்பிட இல்லைன்னா அது என்ன பிரச்சனை அதெல்லாம் பார்த்து மெடிசன் எல்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சரி வேலைக்கும் ஒரு ஆளை வச்சிருக்கிறேன். இது அன்னளவாக எத்தனை கூடு இருக்குது? எத்தனை மாதிரி 150 பாக்ஸ் இருக்குது. 150 பாக்ஸ்லேயும் ஒரு இனமாக ப்ரீடிங் சோடியல் இருக்குது. குறைந்தது 2 இருக்கு. சோடியாக இருக்கும். 300 புறா அப்படி இருக்குது. 300 வெவ்வேறு வகை இருக்குது. ஒரு இனத்திலே ஒரு கலர்கள் இருக்குது. சரி, நாங்கள் இப்போ உள்ள போய் பார்ப்போமா? சரி, இதுக்குள்ளே போகிறதுக்கு முதல் இந்த பக்கம் இருக்கிற புறாக்களை முதல் பார்ப்போம். இதில் இருக்கிற வகைகளையும் இந்த புறாக்களை பற்றியும் சொல்லுங்க.
இதுக்குள்ளே இருக்கிறன்னா ஃபேண்டில்னா பின் பால் எல்லாம் இந்த ப்ரில் மாதிரி வருமுன்னா அதாவது வெட்டி விட்ட மாதிரி இருக்கு, என்ன அழகுபடுத்தி அப்படி வெட்டின மாதிரி இருக்குமா. இப்போ இதில் என்ன சொண்டு வெள்ளை சொண்டு அதுக்கெல்லாம் கொஞ்சம் டிமாண்ட். அப்படி அந்த கலெக்ட் பண்ணி எடுத்த மாதிரி அந்த வெள்ளை சொண்டு அதுகள் கொஞ்சம் விலை. சரி. அண்ணளவா இது சந்தை மதிப்பு என்ன? இது ஒரு 15,000 20,000 மட்டும். சரி. அடுத்து இது கொஞ்சம் இது குஞ்சுவல் மாதிரி. இப்போ இந்த நாங்கள் உள்ள நிற்கிற சீல் ஃபேண்டில் இது சீல் ஃபேண்டில் குஞ்சு இதுகளை மாற்றி எடுக்கிறதுக்காகத்தான் இந்த புறாக்கள் பேக்கப் மாதிரி வச்சிருக்குது. சரி சரி சரி. இதுக்கு நிற்கிறதும் நல்ல புறா தான். இதெல்லாம் நல்ல பொறுமையான புறா தான். அப்போ அதுக்கு அந்த பேக்கப்புக்கு காண்டி வச்சுக்கிறேன். சரி சரி. இதில் அந்த இது சமர் தனி சமரும் இதுகளுக்கையும் குஞ்சுகள் மாற்றி தான் வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் சீல் ஃபேண்டில் குஞ்செல்லாம் இந்த மாற்றி வச்சுருக்கு. நான் இந்த ஃபேண்டில் இந்த குஞ்செல்லாம் மாற்றி வச்சுருக்கேன். இந்த இதுக்கு இருக்குதுன்னா இதுவும் அந்த ப்ரில்லுக்கு தானேன்னா பெருமதி. அந்த இதில் இருக்கிற ப்ரில்லு அந்த ப்ரில்லில் விரும்புவாங்க. இது அழகுக்கு வளர்க்குற பெரும்பான்மை இல்லை. இதை வளர்க்க விரும்புவேணும். பெரிய தூரம் பறக்க மாட்டேனும். துறந்து விட்டா விடுவாளி நீக்கும் படிவேன். இது விலை மதிப்பும் அப்படித்தானே? இது அண்ணா ஒரு 30,000 ரூபா அப்படி போகும். சரி. இதில் நிற்கிறது அல்மன் அண்ணா. அல்மன் அங்கே நிற்கிற அல்மன் கலர். சரி. இது இந்த கலருக்குன்னா கொஞ்சம் விலை கூட. இப்போ நார்மலாக இதெல்லாம் ஒரு 40,000 அண்ணளவா கூடும் குறையும் அண்ணா. அதுக்குள்ளே சில 30 10 ஒரு விலைக்கு ஏற்ற மாதிரி போகும். இதெல்லாம் இல்லாமன்னா குஞ்சு மாற்றுறதுக்கெல்லாம் வேறு பிராண்ட குஞ்சு தான் இருக்குது. சரி. இது கலப்பு இனம் மாதிரி கொண்டு வரதுக்கா இல்லை இதென்னா இப்போ இவேல் முட்டை போடுவினம் தஜிதாரி அதுக்குள்ள கொஞ்சம் பெருமையான புறா தானே. சிலர்கள் குஞ்சல் வளர்க்க கஷ்டப்படும். இவேல் வளர்க்குற சுகமாக வளர்ப்பினம். அந்த முட்டையை கொண்டு வந்து இங்கே போட்டு வளர்க்கு. ஃபேண்டில் இனம்ன்றது எல்லா இனமும் வளர்க்கும், எல்லா குஞ்சையும் வளர்க்கும். சரி சரி. அதில் இதை மெயினாக வச்சு அங்கே இந்த முட்டையை கொண்டு வந்து இங்கே வச்சு வளர்க்கும். அதே டைமுக்கு போடும். இப்போ இது முண்டைக்கு போட்டால் அதுக்கும் போட்டால் தான் மாற்றலாம். ரெண்டையும் சேர்த்து தான் வைக்கணும். இல்லை இதுண்ட முட்டையை எடுத்துட்டு அந்த முட்டை வைக்கலாம். பட் இது போட்டு 5 நாளில் அந்த முட்டையை மாற்றினீங்கன்னா சரியாக ஒரு 17லேருந்து 19 20 நாளுக்கு எழும்பிடும். அந்த டைம் இல்லாட்டி பொறிக்காது. டைம் இது போடுற நேரம் அதை கொண்டு வந்து அதுவும் இதுவும் போடுற நேரம் முட்டை போடணும், அதுவும் அந்த டைம் போடணும். 2 முறை நேரமாக இருக்கணும். இஞ்ச மாற்றி வைக்கிறது சிலிக்கி இதெல்லாம் நல்ல இனம். இதெல்லாம் இந்த இல்லாத கலெக்ஷன். இந்த விரும்புகிறவங்க இது 50,000 ரூபா கொடுத்தும் வாங்குவாங்க. ஒன்று தனியாகவே என்ன வழியாக இருக்கேன்னு அதான் சிலிக்கி. இதுவும் சிலிக்கி தான் இந்த வெள்ளையில். அப்புறம் பார்க்க தோகை விதிக்கிற மாதிரி இருக்கு. நல்ல லுக் ஒன்று இருக்கும். இதெல்லாம் அதே வகையில் இருக்குங்க. சரி. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். இது மொத்தமாக 150 கோடி 150 கோடி இருக்குண்ணா. இதுக்கெல்லாம் பொரிச்ச குஞ்சுகள். இது ஹெல்மெட், அது லோங்கேர். இதுவும் வழியாக இருக்குது. இது மோகன். இது மோகன் இந்த பூட் வந்து வர்றது. அது வந்து ஈரானியன் டம்ளர்ன்ற அந்த சாக்லேட்டில் பூட்டோட நிற்கிது. அது ஈரானியன் டம்ளர். அந்த அப்படியே ஒவ்வொரு இனமும் குஞ்சுகள். இது குஞ்சுகள் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக ஒமஸ்கிட்டைல்ன்ற ஒமஸ்கிட்டைல் ஃபுல்லாக அதே இனத்தில் குஞ்சு. இது ஒரே இன குஞ்சுகள் எல்லாம். இதுவும் குஞ்சுகள். இது அந்த சீல் ஃபேன் அமெரிக்கன் சீல்டுன்ற குஞ்சு. சரி சரி. அடுத்தது இந்த இடத்துல இருக்கிறது சாப்பாடு போடுறது. இது தண்ணி அப்படி தானே? ஓமண்ணா. இது இவைகளுக்குரிய சாப்பாடு எல்லாம் இதால் போட்டால் இந்த இதில் போட்டினோம்னா அது தெரியும். உங்களை போடுறேன்னு பாருங்க வந்து சாப்பிடணும் டக்குன்னு. உங்களுக்கு அந்த அளவு தெரியும் என்ன எவ்வளோ நார்மலாக கொஞ்சம் அவையில் போடுற ஆக்களே தெரியும் இவ்வளோ போடணுமெண்டு. இல்லை போட்டினோம்டான்னா இல்லை அந்த இதுக்கு வந்து கொத்தி சாப்பிடுவீங்க. இதில் சாப்பாடு போட்டுனாடி இப்போ சாப்பிட வர மாட்டேன்னா அதே தண்ணி லைன் எல்லாம் செப்பரேட் அண்ணா. ஃபில்டர் தண்ணி இப்படியே வரும். இதுலேயே வந்து குடிச்சு போட்டு போயிடணும். தண்ணி முடிஞ்சால் ஓட்டோவாக ஃபில்டர் பண்ணி ஃபில் ஆகணும். அப்படி இலகுவான புறா வளர்ப்பு பராமரிப்புக்கு சுகம். இப்போ சாப்பாடு டைமுக்கு சாப்பாடு மட்டும் போட்டால் சரி. மற்றபடி மருந்துகள் இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கும் மருந்து மாதிரி இருக்குது. இப்போ புறா இந்த செயற்பாட்டை பார்க்க தெரியுமா? புறா இப்போ சாப்பிடாம நின்றுனோம்டா அப்படி சோர்ந்து நிற்பினோம். வருத்தம்ண்டா ஆக்டிவ் இல்லாமல் ஒரு மூளைக்கு போய் நிற்பினோம். அந்த டைமில் பார்த்தா புறாக்கு என்ன வருத்தம்ன்றதை பார்த்துக்கொள்ளலாம். சரி சரி சரி. இனி உள்ளுக்கு போவோம். வாங்குவோம். இதுதான் ஒரு பெரிய கூடு. இதுக்குள்ளே இருக்கிற புறா வகைகளை சொல்லுங்கண்ணா. இதுக்குள்ளேன்னா பெரும்பான்மை அமெரிக்கன் ஃபேண்டில் இருக்குண்ணா. இதுக்கு நிற்கிறது ஜம்போ ஃபேண்டில் அமெரிக்கன்லேன்னா. ரெண்டாவது டெய்ல் எல்லாம் பெருசுண்ணா. டெய்ல் இந்த பூட்டெல்லாம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபுல் குவாலிட்டி. இந்த புறாண்ட செட்டையும் இந்த விரிஞ்ச மாதிரி இருக்கணும். அண்ணள வயது சந்தை மதிப்பு இது மேக்ஸிமம் 1,00,000 150 மட்டும் போகும். மேலே நிற்கிற மாதிரி தான் கீழே நிற்கிற மேலே நிற்கிறது இல்லைன்னா இது கருப்புல சீல்டுண்ணா.
நிறங்களுக்கு ஏற்ற மாதிரியும் விலை மாறுபடுமா? இந்த சமர்ன்றதுன்னா கொஞ்சம் இதுக்கு பெறுமதி கூட, விலை கூட. அந்த சாக்லேட் அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். கருப்பும் ஓரளவான விலையில், பெரிய விலை இல்லைன்னா ஒரு 10,000 20,000 வித்தியாசப்படும். இது என்ன இது? இதுவும் அமெரிக்கன் ஃபேண்டில் ஜம்போ சைஸ். சரி சரி. ஜம்போ ஃபேண்டில்னா ஆல்மண்ட் கலர். இது பெரிய சோடி. இதெல்லாம் கீழே சோடி. இது சின்னதெல்லாம் குஞ்சு, இதில் நிற்கிறதெல்லாம் குஞ்சு. சரி சரி. வேலையே வளர்ப்பினம் பெரும்பான்மையாக வேண்ட குஞ்சலுக்கு வேலையே வளர்ப்பினம். குஞ்சு பொடிச்சா மட்டும் செப்பரேட்டாக சாப்பாடு போடுவோம். சரி. அடுத்தது இது கிங் என்ன ஜம்போ சைஸ். கோழி மாதிரி இருக்கு. என்ன அது நல்லா இருக்குல்ல, அத்தக்கு புத்தக்கு மாதிரி. இது என்ன வகை? இது கிங் இனம்ன்றது. முதல்லலாம் நல்ல விலை போனது, 1 லட்சம் மட்டும் போனது. இப்போ நார்மலாக ஒரு 30,000 ரூபாய்க்கு உள்ள 30,000-40,000 ரூபாய்க்கு உள்ளான்னு இந்த விலை போகுது. சரி. முதல் நல்ல விலையில் போனது. இது நல்ல வடிவாக இருக்குது, இந்த பொம்மை மாதிரி இருக்கு. இது புக்காரா ட்ரம்பட்டுன்றன்னா இது இல்லாத கலர். என்ன இப்போ ஒரு பாரில் இல்லை, எல்லாரும் சமர் நிற்குது, ரெட் நிற்குது. இந்த கலர்லாம் குறைவு. இதுன்ற விலை என்ன மாதிரி போகும்? இது நார்மலானா 1-10க்குள்ளே போகும்ண்ணா. சராசரியாக இந்த விலை வழியாக போகுது. இது ஹங்கேரியன்ன்றண்ணா, ஹங்கேரியன் ஜாயின்ட்ன்றது. இது ஹங்கேரியன் ஜெயிண்டில் டபுள் கலர். டபுள்ண்டா ஓவரில் கலர் அதுக்குள்ள இது இருக்கிறதுக்கே சைஸ் கூடன பூரா. இதுன்ற விலை என்ன மாதிரி போகும்? இதென்னா 150 அதுக்குள்ளே 1 லட்சம் 150 கூடுதல். அந்த வளர்க்குற ஆசை இருக்கிறார்கள் வேணும். ஓமண்ணா. இது என்ன? இது வித்தியாசமாக இருக்குது. மொடிநாயனம்ன்றண்ணா. இது அதில் ஒரு இதான கலர், அந்த இந்தோனேஷியன் கலர்ன்னு சொல்லி இது கொஞ்சம் சரி சரி இல்லாத டிமாண்டான கலர் உண்டு. இது அந்த உடம்பு இல்லாத மாதிரி இருக்கு. இல்லை இந்த சைஸ் நின்றாலே அப்படி நிற்கும். இது பண்ணா ஹங்கேரியன் ஜெயிண்டில் மோவல கலர்னா. எல்லாம் கலெக்ஷன் குறைவு, 1-2 பேர்கிட்ட தான் இருக்கும். ஆனால் இப்படி எங்கேயாவது வளர்க்குறாங்களா இதே மாதிரி? இதே மாதிரி இங்கே இல்லையா பெரும்பான்மையான. அதான் நான் ஒரு இது வரைக்கும் காணல. சாதாரண கூடு தான் வச்சுக்கணும். இவர் அந்த எல்லா இனத்துலேயும் இருக்கணும்னு சொல்லி வளர்க்குறேன். இதே காசி மொடினான்னு சொல்கிறேன். அதே இதில் மொடினால பெரிய இந்த இனம் உண்டுண்ணா. நாங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணுன்னு ஒன்றும் தெரியாது. நாங்கள் பார்த்தாலே அங்கே கண்டு கொள்ளல. அப்படி இதுன்னா நன்ஸ், இங்கிலீஷ் நன்ஸ்ன்ற. இது நார்மலானா இப்போ இங்கே ஒரு 20,000லேருந்து ஒரு 40,000 அதுக்குள்ளே போகுதுண்ணா. இது இல்லைன்னா நீங்கள் அந்த கேட்ட இனங்கள் அண்ணா, அந்த டைமர்கள் இதெல்லாம் சும்மா நார்மலாக 20 ஹவர் அப்படி பறந்த புறாக்கள். 20 மணித்தியாலும் பறக்கிற புறாக்கள். இதுன்ற விலைகள் என்ன மாதிரி? இதுதான் விலை கூடின இதுகள்னா விலை கூட வேணும். இது இப்போ இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள் கூட விலையில் கூட போக முடியும். இப்போ இது பறந்து உங்களுக்கு டைம் பண்ணி காட்டிட்டுண்டானா இதுன்ற குஞ்சு நீங்கள் சொல்கிறதான் விலை. அதனாலவா இப்போ இங்கே என்ன விலை போகும்? இங்கே இல்லை, நான் பொதுவாக கேட்குறேன் நாட்டில். இங்கே என்ன நார்மலாக இது 130 150 அப்படி தான் போகுது. ஆனால் குஞ்சு பறந்துட்டேன்டா 1 லட்சம் சொன்னாலும் வாங்குவாங்க. இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமன்னா ஜம்போ ஃபேண்டில்ண்ணா, ஜம்போ சைஸ் ஃபேண்டில்ண்ணா. ஃபேண்டிலில் நல்ல பெரிய சைஸ் என்ன. இப்போ நார்மலாக பார்த்ததுலன்னா சிலது இந்தியன் இங்கே இது அதுதான் அமெரிக்கன் ஃபேண்டில்னு வாங்க. ஆனால் இதுதான் ஒரிஜினல் ஜம்போ சைஸ் ஃபேண்டில்கள் எல்லாம். இந்த புறாக்கள் ஓடி போகாது என்ன? இதுவெல்லாம் திறந்து விட்டான்னா நிப்பினம்ண்ணா. அதில் ஒவ்வொரு கலர்ண்ணா. இது இது சாக்லேட் உண்டு. டெயில் கட் பண்ணியிருக்கோழிய டெயில் இருந்தால் இன்னும் பெருசாக இருக்குமண்ணா. இது அதில் ஒயிட் கலர். இது கொஞ்சம் ஒயிட்டுக்கு கொஞ்சம்ண்ணா டிமாண்ட் ஒன்று இருக்குது. எல்லோரும் அந்த இது பண்ணுவாங்களே, நான் அந்த ஆசைப்பட்டு. இதில் சம்மர் இருக்குண்ணா, சம்மர் கலர். இது ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு வழி. அதே மாதிரி இதில் ஆல்மண்ட் கலர். இதில் அதில் டைல் பட் கருப்பாக வருமண்ணா. அந்த ஃபீமேல் டைல் மட்டும் கருப்பாக இருக்குமண்ணா. அதே மாதிரி இந்த இதுக்கு இருக்கணும். இதில் பிளாக் கலர். அதெல்லாம் ஜம்போ சைஸ் பேண்டில்னா. பேண்டில்லே பெரிய சைஸ் எழுதணும். இது என்னென்ன வகை இருக்குங்க? இது என்ன பேண்டில் இனம் இருக்குண்ணா. மற்றது மொடினா இனம் இருக்குது, ஹங்கேரியன் இருக்குது, புக்காரா இருக்குது. பெரும்பான்மையாக இதுக்குள்ள எல்லா இனமும் இருக்குது. இதுக்குள்ள எல்லாம் இருக்குது. ஃபேண்டில்லாம் இருக்குது உள்ளே இருக்குது. அதுக்கு கிங் நிற்குதுண்ணா. இந்த அதெல்லாம் நல்ல பெரிய சைஸ் என்ன மேலே நிற்கிறது. அப்புறம் அதை பார்க்கணுன்னா பார்க்கலாம்ண்ணா. இது அமெரிக்கன் ஃபேண்டில் ஜம்போ சைஸ், ஜம்போ ஃபேண்டில். இப்போ நீங்கள் இந்தியாவில் பார்த்தலாம்னா ஃபேண்டில் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குன்னா. இந்தியாவிலேன்னா வேறு இனங்கள் இருக்குது, ஒரு இனமாக இருக்குது இந்தியாவிலேன்னா. அதை பார்த்து போனீங்கன்னா இங்கிலீஷ் டம்ளர்ன்றண்ணா இந்த இனம். சரி. இல்லைன்னா ஈரானியன் டம்ளர்ன்றண்ணா. கலரும் அந்த பூட் அதில் தான் கொஞ்சம் மார்க்கெட்டுண்ணா. இது மோஹெட்டுண்ணா. என்ன பேர்? மோஹெட்டுன்றண்ணா. இதில் ஒரு கலர் இருக்குண்ணா. இதில் கருப்பு. இதுக்கு என்ன வேண்டாம், சில கருப்பு இருக்குமுன்னா பால் கருப்பு இருக்குது. மற்றபடி ஃபுல்லாக
வெள்ளை வெள்ளை பூட்டுகள் இது வேற இனம் தானே? இது வேறு என்ன என்ன விலை போகும் இது? இது நோம்பலானா பிளாக் கண்டானா இப்போ ஒரு 50,000 60,000 போகுதுண்ணா. சரி. அதில் ஒரு கலருக்கு தான் இது. அதில் இந்த இதில் இதுக்கு இருக்கிறன்னா சம்மர், இது இந்த சம்மரும் ரெட்டும் நல்லா இருக்கு. இந்த முன்பக்கம் இதில் கொஞ்சம் கேர் பட்டி இருக்குது, பூட் பட்டி இருக்குது. இல்லாட்டியும் இந்த பூட் எல்லாம் கொஞ்சம் லாங்காக இருக்குமாண்ணா, கொஞ்சம் வடிவாக இருக்கும் இன்னும். சரி சரி. அப்படி பூட்டெல்லாம் வச்சுருந்தா ப்ரீட் பண்ணுறது கஷ்டம். முட்டையை உடைப்பி நம்ம போட்டோம்னா தட்டி. இது லோங் யாருண்ணா. இதுவும் லோங் யாரானா குஞ்சோட நிற்கிது. இது குஞ்சு. இது குஞ்சு பொறிச்சு நிற்கணும். இது சைன்டுன்றது சின்ன குஞ்சு நிற்கிது வேணும். உள்ள நிற்கிது கொஞ்சம் தெரியுதா? நல்லா இருக்கும். இது அமெரிக்கன் சைன்டுன்றது. இது ஆல்மண்ட் கலர். இது கொஞ்சம் பெருமதி என்ன. இது நம்மளாக ஒரு 1,00,000 போகும் மேக்ஸிமம். இது மூவாயிரத்தில் இது ஒரு கலர். இது சில்வர், ஃபீமேல் சில்வர், சமரும் சில்வர், அப்படி ஒரு கலர். சரி சரி. இதுவும் 3000 தான். இது 3000 ரெண்டும் சமர். இதெல்லாம் பண்ணால் 1,00,000 உள்ள வருமண்ணா. சரி. குஞ்சல் சும்மா சார் 30,000 அப்படி போகும்ண்ணா. இதெல்லாம் இது அமெரிக்கன் சைண்டில் தனி கலர், பியூர் ஒயிட் கலர். இது தனி வெள்ளை தானே? இது தனி வெள்ளை. அதில் ஆல்மண்ட். இது தனி வெள்ளை. சரி சரி. அதே மாதிரி இது கேம்னிக்கு ஒரு தனி வெள்ளை. இது கர்ண வயல்ண்ணா. கர்ணம்ண்டா இந்த ஒவ்வொரு விதமான கர்ணங்கள். இது அது சின்ன இனமா? சின்ன இனம். இந்த வெல்டிவான இனம். இது நான்ஸ் ஐட்டம்ண்ணா. இல்லைன்னா இந்த ஒமஸ்கிட்டா இல்லைண்ணா. நீங்கள் அங்கே பார்த்தீங்க குஞ்சு, அதில் தாய் செட்டு. இதுன்ற குஞ்செல்லாம் அந்த முன்னுக்கு விட்டுருக்கணும். இதில் இந்த கலர் கொஞ்சம் இல்லாத கலர்ண்ணா. அதில் அந்த இதில் சம்மர் கலர் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த ஒமஸ்கிட்டா எல்லாம் கொஞ்சம் இல்லாத கலர்கள். இதுக்கு அதில் குஞ்சோட நிற்கணும் பாருங்க. சின்ன குஞ்சு. இதுக்குள்ள இருக்குன்னா ப்ரில்லுண்ணா. சீல் ப்ரில்ல சம்மர் கலர் குஞ்சு போட்டிருக்கு. குஞ்சு பொடிச்சு நிற்குது. இதை பார்த்தீங்களா? இறக்கி இந்த ப்ரில் மாதிரி வடிவாக இருக்குது. இது ஒரியண்டல் அவ்வளோண்ணா. வேற சொண்டுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். சொண்டு சின்ன சொண்டு, சொண்டே இல்லாத மாதிரி இருக்கும். இது என்ன வகை? இது ஒரியண்டல் ப்ரில். இதில் ப்ளூ ஒரு கலர் இருக்குன்னா இது ப்ளூ பார்டர்னு சொல்ல. ப்ளூ இதில் அதில் இருக்கணும். அதே இனத்தில் இந்த கலரும் இருக்கு. இதில் கீழே இருக்கலாம்னா ஹெவி வுட் பேண்ட்லன்னா இந்த சிலம்புகள்னா பெருசு. மேலே இருக்கிறது என்ன? அது முதல் காட்டின இனமா? அது என்னன்னா இல்லை, இது பூ அவ்வளோன்றண்ணா. அந்த மேல் பக்கம் பூ மாதிரி இருக்கு. இது என்ன வகை சொன்னீங்கன்னா? ஸ்பானிஷ் கொள்றான்றது, பூ அவுளன்றது. சரி சரி. இதென்னா போலீஸ் அவுளன்றண்ணா. இது அவள் சொண்டு சின்ன சொண்டு மாதிரியாது. அதே மாதிரி இது வேறு இனம். அவள் இல்லை, போலீஸ் அவள். இது இது கொமாண்டோ டம்ன்றண்ணா. இது நிறம் படியாக இருக்குது. வடிவம்னா இந்த கொண்டு எல்லாம் பெருசு. இது புரியலண்ணா. புரியல சுருளாக இருக்குது. மேலேயும் இருக்கண்ணா. மேலே அப்படியே காட்டி இதுக்குள்ளே நிறைய புறா வகை ஒரு இனங்கள் இருக்கண்ணா. அன்னளவா இப்போ இங்கே எங்கள் நாட்டில் ஆக குறைஞ்ச விலை எவ்வளோ இருக்கும், ஆக கூடினது சில பேர் சொல்லி 10 லட்சம் எல்லாம் போகும்னு. அதென்னா இந்த இனம்னா நார்மலாக விலை கூட தானேண்ணா. அந்த விலைகளுக்கு விற்கலாண்ணா. இதில் இன்னும் நல்ல குவாலிட்டி இருக்குண்ணா. நல்ல ப்ரில் வந்தது கொஞ்சம் ஜானதெல்லாம் இருக்குண்ணா. இதென்னா இந்த மொந்தினான்னு சொல்லி இருக்கிறது. இந்த இனம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாத்து மாதிரி இருக்கும் பெருசா. கடவுளே, இதுதான் அகலமானது போல இருக்கிற சைஸ். சரி அண்ணா, நன்றி எங்களுக்கு இங்கே இருக்கிற புறாக்களை சுற்றி காட்டினதுக்கு. உண்மையிலே இந்த புறா பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான இலகுபடுத்தப்பட்ட முறையில் செய்யப்படுது. லண்டனில் இருந்தாலும் அங்கே இருந்து இங்கே பாருங்க மேலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அங்கே பார்த்து கொண்டு இதுக்கு எல்லாமே ஒரு வீட்டு இதுக்கே பெரிய சிலவு ஒன்றாலே முடிஞ்சது. அதான் எக்ஸாஸ் ஃபேன்லாம் போட்டு இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. அதான் பெரிய செலவாயிரும். சிலவு ஒன்று இந்த நீர்க்குழாய் வசதி அது இதுன்னு சொல்லி நிறைய செலவு. சரிண்ணா, நன்றி. உங்களோட கதைச்சதில் மகிழ்ச்சி. எங்களுக்கு இடங்களை சுற்றி காட்டினதுக்கு நன்றி. ஓகே, சரி சரி. இதில் பாருங்க என்னென்ன மருந்துன்றது இருக்குது, நோய் இருக்குது, பாவிக்கும் முறை இருக்குது, மற்ற குறிப்புகளும் எழுதப்பட்டிருக்குது. பூச்சி மருந்து, அந்த மருந்து, இந்த மருந்துன்ற 1000 மருந்து இருக்குது. அவ்வளவுமே எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இப்போ வெளியில் வந்தால் இதில் சுத்திகரிக்கப்பட்டு நீர் வார
வசதிகளை பார்க்க முடியுது. இங்கே பாருங்க, தண்ணீர் தாங்கி போட்டு இதுக்குள்ளே இறக்கி தண்ணியை சுத்திகரித்து தான் புறா கூட்டுக்கு கொண்டு போகிறார்கள். அவ்வளவுத்துக்கு ஒரு சிறப்பான முறையில் இந்த புறா பண்ணை செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இன்றைய நாளில் இந்த புறா பண்ணை உங்களுக்கு சுற்றி காட்டினதில் மகிழ்ச்சி. இந்த புறா பண்ணை சம்பந்தமான மேலதிக விவரங்களையோ அல்லது புறாக்கள் வாங்கணும் என்று யோசித்தா திரையில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.